ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் மேல்நிலை 2ஆம் ஆண்டு, அதாவது ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2024 எழுதினவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்து வழங்கக்கூடிய தேதியை வந்து அறிவிச்சிருக்காங்க. அது எப்போ அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சுற்றறிக்கை. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேல்நிலை 2ஆம் ஆண்டு ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு மார்ச் 2024 அசல் மதிப்பெண் சான்றிதழ்கள் ஒரிஜினல் மார்க் சர்டிஃபிகேட்ஸ் மதிப்பெண் பட்டியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் வழங்குதல் குறித்த விவரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 2024 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு எழுதிய தேர்வாளர்களுக்கு மறுகூட்டல் மற்றும் மறு மதிப்பீடு முடிவு உட்பட, அதாவது ரீடோட்டலிங் ரீவேல்யூஷன் பண்ணவங்க இருந்தாங்கன்னா அவங்களது சேர்த்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அசல் மதிப்பெண் சான்றிதழ்கள் மதிப்பெண் பட்டியல் 1/8/2024 அன்று முதல் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதின எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 2024 ப்ளஸ் டூ எழுதினவங்களுக்கு அவங்களுடைய ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1/8/2024 முதல் வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பள்ளி மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாங்கள் பயின்ற பள்ளியிலும் தனித்தேர்வர்கள் தாங்கள் தேர்வு எழுதிய தேர்வு மையத்திலும் அசல் மதிப்பெண் சான்றிதழ்களை மதிப்பெண் பட்டியலை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்க படித்த ஸ்கூல்லேயே உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். அதுவே வந்து ப்ரைவேட் கேண்டிடேட்டாக இருந்தால் நீங்கள் எந்த எக்ஸாமினேஷன் சென்டரில் போய்ட்டு எக்ஸாம் எழுதுனீங்களோ அந்த எக்ஸாமினேஷன் சென்டர்ஸில் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து ஒரிஜினல் மார்க் ஷீட் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, புதிய நடைமுறையில் தேர்வு எழுதியவர்களுக்கு மதிப்பெண் சான்றிதழ்கள் மதிப்பெண் பட்டியல் வழங்கும் முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா புதிய நடைமுறை அப்படின்னும் போது 600 மதிப்பெண்கள். ஸோ இதுக்கு முன்னெல்லாம் 1200 இருந்தது. இப்போ புதிய நடைமுறை வந்து 600 மதிப்பெண்களில் தேர்வு எழுதியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பெண் சான்றிதழ் மதிப்பெண் பட்டியல் வழங்கும் முறையை வந்து அவங்க வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க, எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மேல்நிலை 1ஆம் ஆண்டு மற்றும் 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வுகளில் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மட்டும் மேல்நிலை 1ஆம் ஆண்டு மற்றும் மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வுகளுக்கான மதிப்பெண் சான்றிதழ்கள் தனித்தனியே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ யார் வந்து ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் டூ மார்க் ஷீட்டும் ப்ளஸ் ஒன் மார்க் ஷீட்டும் தனித்தனியாக வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேல்நிலை 1ஆம் ஆண்டு பொதுத் தேர்விலோ 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்விலோ அல்லது 2 பொதுத் தேர்வுகளிலும் முழுமையாக தேர்ச்சி அடையாத மாணவர்களுக்கு அவர்கள் இரு தேர்வுகளிலும் பெற்ற மதிப்பெண்களை பதிவு செய்து அச்சிடப்பட்ட ஒரே மதிப்பெண் பட்டியலாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ளஸ் ஒனில் யாராவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரியர் வச்சுருந்தாலோ, அதே மாதிரி ப்ளஸ் டூவில் அரியர் வச்சுருந்தாலோ, இல்லை 2 தேர்வுகளும் முழுமையாக தேர்ச்சி அடையாமல் இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க் ஷீட் தனித்தனியாக வழங்க முடியாது. ரெண்டுமே சேர்ந்த மாதிரி கன்சால்டேட் மார்க் ஷீட் மட்டும்தான் வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இம்மாணவர்கள் மேல்நிலை 1ஆம் ஆண்டு மற்றும் 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வுகளில் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்ற பின்னரே அவர்களுக்கு மேற்காண் இரு தேர்வுகளுக்கான தனித்தனி மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது ப்ளஸ் ஒன்லேயும் ப்ளஸ் டூலேயும் நீங்கள் அரியர் வச்சுருந்தீங்களா உங்களுடைய அந்த தேர்வுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்ச்சி பெற்றீங்களா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் ஒன் மார்க் ஷீட் தனியாகவும் ப்ளஸ் டூ மார்க் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பழைய நடைமுறையில் மொத்தம் 1200 மதிப்பெண்கள் ப்ளஸ் டூ தேர்வு எழுதியவர்களுக்கு மதிப்பெண் சான்றிதழ் வழங்கும் முறை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய நடைமுறையில் நிரந்தர பதிவெண் கொண்டு தேர்வு எழுதிய மேல்நிலை 2ஆம் ஆண்டு தேர்வர்கள் இதற்கு முந்தைய பருவங்களில் தேர்ச்சி பெறாத பாடங்களை மார்ச் 2024 பொதுத் தேர்வில் எழுதி அனைத்து பாடங்களும் தேர்ச்சி பெற்றிருப்பின் அவர்களுக்கு ஒருங்கிணைக்கப்பட்ட அசல் மதிப்பெண் சான்றிதழ்களும், முழுமையாக தேர்ச்சி பெறாதவர்களுக்கு அவர்கள் தேர்வு எழுதிய பாடங்களுக்கான மதிப்பெண் சான்றிதழ்களும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1200 மதிப்பெண் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மெத்தடில் வந்து நீங்கள் பழைய நடைமுறையில் எழுதியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ தேர்ச்சி பெற்று இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் எந்த பாடத்தில் தேர்ச்சி பெற்றீங்களோ அதுவும் உங்களுடைய பழைய மதிப்பெண்கள் சேர்ந்து எல்லாமே ஒரே மார்க் ஷீட்டாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாமல் இருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தேர்வு எழுதிய பாடங்களுக்கான மதிப்பெண் சான்றிதழ்கள் மட்டும் வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. நிரந்தர பதிவெண் இல்லாமல் மேல்நிலை 2ஆம் ஆண்டு தேர்வு எழுதியவர்கள் தற்போது மார்ச் ஏப்ரல் 2024 பொதுத் தேர்வு எழுதியிருப்பின் அவர்கள் தேர்வு எழுதிய பாடங்களுக்கான மதிப்பெண்கள் சான்றிதழ் மட்டும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அப்போது நிரந்தர பதிவெண் இல்லாமல் தேர்வு எழுதினவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து எக்ஸாமினேஷன் எழுதுனீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு உண்டான
மதிப்பெண் பட்டியல் மட்டும்தான் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த சுற்றறிக்கையில் சொல்லியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். அப்போ வந்து பார்த்திங்கன்னா +2 மார்க் ஷீட் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்து உங்களுக்கு 1/8/2024 முதல் வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.